ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்திருந்தது. அதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், ஆண்களுக்கு மட்டும் கிடைக்குமா, பெண்களுக்கு கிடைக்குமா, எந்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும், இல்லை ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு கிடைக்குமா என்ற பல்வேறு கொஷின் சந்தேகங்கள் இருக்குது. அதற்கான முழுமையான விளக்கத்தை தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசாங்கம் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட் இயரோ, செகண்ட் இயரோ, தேர்ட் இயரு, இல்லை ஃபோர்த் இயர், எந்த இயராக இருந்தாலும் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த பாடப்பிரிவு மாணவர்களுக்கு கிடைக்கின்றத பார்க்க போகிறோம். 2025-26ஆம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி எந்தெந்த பாடப்பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பது பார்க்க போகிறோம். இதற்கான பார்த்தீங்கன்னாக்கா, நிதி அறிக்கையின்படி மாணவர்களுக்கு இந்த பாடப்பிரிவுகளுக்கு கொடுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 20 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் செய்ய சர்வதேச டெண்டரை தமிழ்நாடு அரசு கோரியுள்ளது. தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின்படி அதற்கான முழு விவரங்களை தெரிவித்துக் கொள்ள tntender.gov என்ற இணையதளத்தை தெரிந்து கொள்ளலாம் என கூறப்பட்டது. மேலும் ஆன்லைன் டெண்டர் கோருவதற்கு 25/6/2025 இறுதி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக அரசாங்கம் மடிக்கணினி பார்த்தீங்கன்னாக்கா 8 GB ரேமு, 256 GB SSD கொண்ட ஹார்ட் டிஸ்க்கு, 14 அல்லது 15 இன்ச்சு திரை ஆகிய செயல்திறன் கொண்ட வகையாக மடிக்கணினி இருக்கும் என கூறப்பட்டிருந்த நிலையில், இது தொடர்பாக பாடப்பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. எந்தெந்த பாடப்பிரிவு மாணவர்களுக்கு வழங்கப்படுவது பார்த்தீங்கன்னாக்கா, கலை, அறிவியல், பொறியியல், மருத்துவம், வேளாண்மை பிரிவு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அப்போ ஐடிஐ படிக்கிற மாணவர்கள் கிடையாது, டிப்ளமா படிக்கிற மாணவர்கள் கிடையாதுன்றது இன்னும் தமிழக அரசாங்கம் கொடுக்கல. இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, அப்படி இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, அப்படி இல்லைனா மருத்துவம் டாக்டரேட் படிக்கிறவங்க, அப்படி இல்லைனா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்களுக்கு இது கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 ஆண்டு உத்தரவாத சான்றும் 3 ஆண்டுகளுக்கான சேவை சான்றும் ஆதரவாக அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த 1 வருஷத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை மாற்றி கொடுக்கப்படும். 3 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி இருக்குன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் தகவலாக கொடுத்துருக்காங்க. இவர்களுக்கு தான் மடிக்கணினி, அதாவது லேப்டாப் கிடைக்கின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்க நினைக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.